ஹாய் வெல்கம் டு ஸ்மார்ட் லேர்ன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம லெசன் 5ல் ஃப்ரூட் பற்றி பார்க்கலாம். ஓகே, த ஃப்ரூட் இஸ் எ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ ஃப்ளாரிங் பிளான்ஸ். ஸோ எல்லா ஃப்ளாரிங் பிளான்ஸ்லேயும் வந்து ஃப்ரூட் மெயின் கேரக்டர். ஓகே, ஃப்ரூட் ஃப்ளாரிங் பிளான்ஸ்லாம் வந்து உனக்கு ஃப்ரூட்ஸ் வரும். ஸோ நான் ஃப்ளவரிங் பிளான்ஸில் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் உனக்கு கிடையாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ் ஆர் ஃப்ளாரிங் பிளான்ஸ். ஸோ அதில் வந்து ஃப்ரூட் வந்து வரும். ஸோ ஃப்ளார் இருந்ததுன்னா ஃப்ரூட் வரும். ஸோ இட் இஸ் அ மெச்சூர் ஆர் ரைப்பண்ட் ஓவரி. ஸோ ஃப்ரூட் எப்படி டெவலப் ஆகுதுன்னா ஓவரியிலேருந்து, ஃப்ளாரில் இருக்க ஓவரியிலேருந்து தான் ஃப்ரூட்டுன்றது வந்து டெவலப் ஆகுது. ஸோ இட் இஸ் அ மெச்சூர் ஆர் ரைப்பண்ட் ஓவரி. இந்த பழுத்த ஓவரி தான் வந்து உங்களுக்கு என்னவா மாறுது, ஃப்ளாரில் வந்து ஓவரி இருக்கும், அந்த ஓவரி தான் வந்து உங்களுக்கு ஃப்ரூட்டாக டெவலப் ஆகுது. ஸோ டெவலப்ட் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். இந்த ஓவரி வந்து ஃபர்டிலைஸ் ஆச்சுன்னா இட் வில் பிகம் அ ஃப்ரூட். ஸோ இஃப் அ ஃப்ரூட் இஸ் ஃபார்ம்ட் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் ஆஃப் த ஓவரி இட் இஸ் கால்ட் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட். ஸோ வித்தவுட் ஓவரி ஃபர்டிலைஸ் ஆகாமல் உங்களுக்கு ஃப்ரூட் ஃபார்ம் ஆச்சுன்னா அது பேர் வந்து பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட். ஓகேவா? ஸோ ஜென்ரலி த ஃப்ரூட் கன்சிஸ்ட் ஆஃப் அ வால் ஆர் பெரிகார்ப் அண்ட் சீடு. ஸோ ஃப்ரூட்டில் என்னெல்லாம் இருக்குன்னா வால் ஒன்று இருக்கும், தட் இஸ் கால் பெரிகார்ப் நம்ம சொல்கிறோம். ஒரு வால், அதுக்குள்ளே வந்து சீடு. ஸோ வால் தான் வந்து நம்ம பெரிகார்ப்னு சொல்கிறோம். ஓகேவா? எந்த ஃப்ரூட் எடுத்தாலும் ஒரு அவுட்ரு கவரிங் மாதிரி இருக்கும் வால். ஸோ தட் இஸ் கால் பெரிகார்ப். அது உள்ள சீட் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ உள்ளே இருக்கிறது சீடு. The pericarp may be dry or fleshy. Pericarp அந்த அவுட்டர் வால் எப்படி இருக்கும், ட்ரையாக இருக்கலாம் இல்லை ஃப்ளஷியாக இருக்கலாம். ஃப்ளஷினா எக்ஸாம்பிள் மேங்கோ இல்லை டொமேட்டோ இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம்ல. ஸோ அது வந்து ஃப்ளஷி, நம்ம சாப்பிடக்கூடியது. ட்ரைன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேங்காய், சில வேறு என்ன ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும், மீதி வேறு என்ன ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரை. ஓகேவா? ஸோ ஜென்ரலாக ஃப்ரூட்டில் என்ன இருக்குது, வெளியே ஒரு வால், உள்ள சீட்ஸ். அந்த வால் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பெரிகார்ப்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ the pericarp may be dry or fleshy. When pericarp is thick and fleshy it is differentiated into outer pericarp. Suppose அந்த pericarp thick fleshyயாக இருந்ததுன்னா it is differentiated into outer epicarp. அது வெளிப்பகுதி என்னன்னு சொல்கிறாங்க, அந்த பெரிகார்ப்பை எப்பிகார்ப்னு சொல்கிறோம். the middle mesocarp, நடுவில் இருக்கிறது மீசோகார்ப். அந்த இன்னர் வந்து எண்டோகார்ப். இந்த டயக்ராமில் போட்டிருக்க மாதிரி வந்து வெளியில் இருக்கிறது வந்து ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் பெரிகார்ப். உள்ள சீடு, வெளியே இந்த ஃப்ளஷி பார்ட் பேர் வந்து பெரிகார்ப்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸோகார்ப்னு சொல்லலாம், இல்லை எப்பிகார்ப்னு சொல்லலாம். ஸோ வெளியே இருக்கிறது வந்து யூ கேன் கால் இட் அஸ் எக்ஸோகார்ப் ஆர் எப்பிகார்ப். சென்ட்ரல் அது வந்து மீசோகார்ப் அண்ட் இன்சைட் இந்த உள் லேயர் வந்து இஸ் கால்ட் எண்டோகார்ப். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ரூட் என்னெல்லாம் இருக்குது. ஸோ வால், இது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியே வந்து வால், உள்ளே வந்து சீடு. வாலை வந்து வாலுக்குன்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, அது வந்து பெரிகார்ப். அது வந்து ட்ரையாக இருக்கலாம் இல்லை ஃப்ளஷியாக இருக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் சப்போஸ் ஃப்ளஷியாக, திக்காக ஃப்ளஷியாக இருந்ததுன்னா அந்த பெரிகார்ப் வந்து 3ஆக டிவைட் ஆகுது. ஸோ அவுட்டர் பார்ட் இஸ் கால் எப்பிகார்ப், இன்னர் பார்ட் இஸ் கால் மீசோகார்ப், உள் பகுதி வந்து எண்டோகார்ப்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இதே கோகனட்டில் பாருங்கள், இது நார்மல் மேங்கோ சீடுன்னு வச்சுக்கலாம். ஸோ கோகனட்டில் வந்து மீசோகார்ப், எப்பிகார்ப், அவுட்டர் லேயர் இஸ் எப்பிகார்ப், உள்ளது வந்து சீடு, அது நம்ம எம்ப்ரியோன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? இந்த எம்ப்ரியோன்றது ஒரு குட்டி, ஜென்ரலாக அதுதான் டெவலப் ஆகி இன்னொரு மரமாக டெவலப் ஆகும். நம்ம எல்லாம் இப்போ ஹியூமன்ஸ் கூட எம்ப்ரியோன்னு உள்ள ஃபார்ம் ஆகும். அந்த எம்ப்ரியோ தான் டெவலப் ஆச்சுன்னா ஒரு குழந்தையாக ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி தான் பிளான்ட்ஸ்லேயும், அதே மாதிரி தான் அனிமல்ஸ் எல்லாத்துலேயும் அதுதான். உள்ளே இருக்கிறது வந்து எம்ப்ரியோ. அந்த எம்ப்ரியோ தான் டெவலப் ஆகி இட் வில் பிகம் அ நியூ பிளான்ட். ஓகேவா? ஸோ அவுட்டர் பார்ட் இஸ் எபிகார்ப், இன்னர் எண்டோகார்ப், சென்ட்ரல் பார்ட் இஸ் மீசோகார்ப். ஸோ தேங்காயில் வந்து நம்ம உள்ள அந்த ஒயிட் பார்ட் வந்து ஒயிட் பார்ட் தான் ஆக்சுவலாக சீடு. ஸோ அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் கால் சாலிட் ஆல்புமென். ஓகேவா? ஸோ சென்ட்ரல் கேவிட்டி, நடுவில் வந்து கேவிட்டி இங்கே இருக்குது. கோகனட்டில் சென்ட்ரலில் கேவிட்டி இருக்கும், கேப் இருக்கும், அதுக்குள்ளே வந்து தண்ணிலாம் இருக்கும், நம்ம பார்த்துருப்போம் நம்ம. ஓகேவா? ஸோ கோகனட் இஸ் ஆல்சோ அ ஃப்ரூட் உள்ள அந்த நம்ம தேங்காவை சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அது வந்து சீடு. ஸோ இன் மேங்கோ அண்ட் கோகனட் த ஃப்ரூட் இஸ் நோன் அஸ் ட்ரூப். மேங்கோ, கோகனட்டில் ஃப்ரூட் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ட்ரூப்னு சொல்கிறோம். த டெவலப்மெண்ட் they develop from monocarpally superior ovaries and are one seeded. ஸோ அது வந்து ஒன் சீடட் தான். மேங்கோலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளது வந்து ஒரே ஒரு சீட் மட்டும்தான் இருக்கும், பெருசாக இருக்கும். சேம் வே ஃபார் கோகோனட். ஸோ தே டெவலப் ஃப்ரம் மோனோகார்புலரி சுப்பீரியர் ஓவரி. சுப்பீரியர் ஓவர்னால் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், அதில் வரும். சுப்பீரியர் ஓவரி, இன்ஃபீரியர் ஓவர்லாம் நம்ம தனியாக வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரூட் எதுவும் டெவலப் ஆகுது, மோனோகார்புலரி சுப்பீரியர் ஓவரிஸ் அண்ட் ஆர் ஒன் சீடட். In mango, the pericarp is well differentiated into an outer thin epicarp. வெளியில் அந்த பச்சையாக இருக்கும் பார்த்தீங்களா மாங்காயில், தட் இஸ் கால்ட் எப்பிகார்ப். உள்ள நம்ம சாப்பிடுவோம், மிடில் ஃப்ளஷி, நல்லா லைட் க்ரீனில் இருக்கும்,
அது வந்து மீசோகார்ப். அண்ட் இன்னர் ஸ்டோனி ஹார்ட் எண்டோகார்ப். உள்ள கொட்டைக்கு அந்த சீடுக்கு வெளியே ஒரு கவரிங் இருக்கும், அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். தட் இஸ் கால்ட் எண்டோகார்ப். ஓகேவா? ஸோ இன்னர் ஸ்டோனி ஹார்ட் எண்டோகார்ப். இன் கோகனட் விச் இஸ் ஆல்சோ ட்ரூப் த மீசோகார்ப் இஸ் ஃபைப்ரஸ். கோகனட்டும் வந்து உங்களுக்கு ட்ரூப் தான். இதில் மீசோகார்ப் எப்படி இருக்குது? ஃபைப்ரஸ், நாராக இருக்கும் கோகனட்டில். ஓகே, ஸோ இதுதான் பேசிக் உங்களுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வந்து சீடு பார்க்கலாம். ஓகே,